ஹே காய்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ ஒரு முந்தானத்து வீடியோ போடல, சாரி. அண்ட் ஓகே, ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே என்ன ஸ்டேட்டஸில் ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கை வந்து கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட செகண்ட் டார்கெட்டில் தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சுது. ஸோ அதுலேருந்து ஒரு ரெக்கவரி கிடச்சிது. அகெயின் இது 14,888 பிரேக் பண்ணவே முடியல அதால். ஸோ 14,488 பிரேக் பண்ண முடியாமல் ஸோ அதை ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிச்சு. சப்போஸ் இதில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 11:40 போல் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆச்சு. திரும்ப அகெயின் ஒரு லைட்டாக ஒரு அப் மூமெண்ட் கிடச்சிது. அகெயின் 1 o'clock ஸோ ஆஸ் யூஷுவல் FII started to sell. ஸோ அதுலேருந்து டிராஸ்டிக்கான ஒரு டவுன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கீழே நம்மளோட தேர்ட் ஆல்மோஸ்ட் ஃபோர்த்து டார்கெட்டை நோக்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அகெயின் நிறைய கண்ட்ரீஸில் வந்து நம்மளோட ட்ராவல்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அது ஒரு இம்பேக்ட், அது ஒரு மேஜர் ரீசன். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ தட் இஸ் அ மெயின் ரீசன். அண்ட் அகெயின் FII வந்து பை பண்ணுறதுக்கு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, தேர் நாட் ரெடி டு இன்வெஸ்ட் எனிதிங் இன் இந்தியன் மார்க்கெட். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எவ்வளோ சேல் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,200 crores வந்து FII சேல் பண்ணியிருந்தாங்க. அகெயின் ஓரளவுக்கு நம்மளை மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிட்டது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட DII தான். ஸோ ஆல்மோஸ்ட் 1,000 crores வந்து பை பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இப்போ 1 o'clock பார்த்தீங்க அப்படின்னாலே கிளியராக தெரியும் FII எவ்வளோ அக்ரெசிவாக சேல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஃபைன். ஸோ நாளைக்கு என்ன கீ லெவல்ஸ் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, வெல்கம் பேக். ஸோ நாளைக்குள்ள நிஃப்டி பொசிஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து அப்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு இது லைக் ஒரு 1 month நான் இது பார்த்துட்ருக்குறேன். ஸோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுனால ஸோ இது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ எவ்வளோ கால் ஆப்ஷன் எவ்வளோ புட் ஆப்ஷன் இருக்குங்கிறது டீட்டெயில்ஸ் கிளியராக கிடைக்குது. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6th May எக்ஸ்பைரி டேட் நான் போட்டிருக்கிறேன். நிஃப்டி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் மேக்ஸிமம் பில்டாக இருக்கிறது வந்து 16,000, செகண்டாக பில்டாக இருக்கிறது 15,500 அண்ட் 15,000. ஸோ 15,000 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட். ஸோ அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 15,500, 16,000 ஸோ இங்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் த சேம் டைம் புட் ஆப்ஷன் வந்து நிறையா எழுதியிருக்கிறாங்க. இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் புட் ஆப்ஷன் வந்து நிறையா எழுதியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைக் எதில் ஜாஸ்தி எழுதியிருக்கிறாங்கன்னா 14,700. ஸோ 14,700, 14,800 புட் ஆப்ஷன் கொஞ்சம் நிறையா எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி 14,900லேயும் 15,000லேயும் புட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி சைட் வேல போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 14,600, 14,500லையும் எழுதியிருக்கிறாங்க. ஆமாம், எழுதியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து 14,500 அண்ட் 14,800க்கு உள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது ஸோ இதில் தெரியுது. சேம் டைம் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 33,700 அண்ட் 34,000ல் புட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஓரளவுக்கு ஏன்னா ஒரு பாசிட்டிவ் மோடில் தான் காமிச்சிருக்கிறாங்க புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி 33,000ல் நிறைய புட் ஆப்ஷன் இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அகெயின் 33,500லையும் நிறைய புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 32,500 கால் ஆப்ஷன் இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இண்டிகேட் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா
மார்க்கெட் சைடு வேல போகிறதுக்கான இண்டிகேஷன் மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கீ லெவல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஸோ கீ லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் 14,759 பிரேக் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக 14,818, செகண்ட் டார்கெட் 14,888 அண்ட் 14,961 அண்ட் டாப்பாக 15,000 வச்சுருக்கேன். சேம் டைம் மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 14,601 பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 14,519, 14,402 and third 14,272 வச்சுருக்கிறேன் and fourth target 14,200 வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இடைப்பட்ட இதுக்கு இந்த ரெண்டு ரெட் லைனுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகுறங்க பட்சத்தில் தயவு செஞ்சு ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி இன்னொன்று கொடுக்கணும், லைக் இப்போ சப்போஸ் கேப் அப் ஆகுது கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அன்றைக்கும் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான அறிகுறி தான். ஸோ ரேர் கேஸில் தான் கேப் டவுன் ஆகி திரும்ப டாப்பில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் டவுன் ஆச்சுது அப்படின்னா அதுலேருந்து மேலே ஏறுறதுக்கு ஒரு லைக் ஒரு ஃபேக் ஆட்டு ஏறுமா ஏறும். ஸோ ஏறிட்டு திரும்ப அது பக்கத்துலேயே தான் ட்ரேட் ஆகும். அதே மாதிரி எந்த டைமில் அந்த ஓப்பனிங் ப்ரைஸை பிரேக் பண்ணி கீழே போகுதோ ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல செல் ஆஃப் வரும். ஓகே, ஸோ கேப் அப் கேப் டவுன் போகும்போது ஸோ அதை ஒரு டீட்டெயில்ஸ் நோட்ஸாக எடுத்துக்கங்க. சேம் டைம் இப்போ அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னாலும் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுலேருந்து அந்த ஓப்பனிங் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:15 9:10க்கு பிரேக் ஆச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர செல் ஆஃப். திரும்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் இதாகிடும். ஸோ ஒவ்வொரு நாள் ட்ரேடிங்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சேம் டைம் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஸோ ரெண்டுமே மேக்ஸிமம் என்னோடய பார்வைக்கு வந்து சைடுவேல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, 33,059 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கால் ஆப்ஷனை பை பண்ணுவேன். அகெயின் என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் 33,275, 33,435 அண்ட் 33,695 டார்கெட் ஆச்சுருவேன். சேம் டைம் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இறங்குது பட்சத்தில் 32,775 பிரேக் பண்ணி கீழே இறங்குது அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் 32,591, 32,410 அண்ட் 32,250 என்னோடய டார்கெட்டாக வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். குளோபல் கியூஸ் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஈவன் லாஸ்ட் சாட்டர்டே வந்து நாஸ்டாக் வந்து ஒரு 0.7 ஒரு 3/4% கம்மியாக இருக்குது. அதேமாதிரி சிங்கப்பூர் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.5% இறங்கியிருக்குது. அகைன் குளோபல் கியூஸ் ஓரளவுக்கு நெகட்டிவ் இதில் தான் இருக்குது. மேக்ஸிமம் இறங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் சைடு வைஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சேம் இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் எனக்கு கிடைக்கும். நான் பர்சனலாகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்குவேன். நான் ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பர்சனலாக நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ யூ வில் கெட் தட் பெனிஃபிட் ஆல்சோ. So thank you for watching. Until then, bye. See you tomorrow.